வெல்கம் டு PSK TMT ஸ்ட்ராங். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் கொடூர கொலை. தமிழகத்தை பரபரப்புக்கு உள்ளாக்கிய அதிர்ச்சி காட்சிகள். சில துர்மரணங்கள் நிகழும் போது அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இனம் புரியாத ஒரு பயத்தில் ஆழ்த்தி விடுகிறது. அதனைத் தொடர்ந்து அது தொடர்பாக பல்வேறு வதந்திகளும் பரப்பப்பட்டு விடுகின்றன. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புது கும்முடிப்பூண்டி அப்படிங்கிற ஊர்லையும் அது போன்றதொரு நிகழ்வு சமீபத்தில் நடந்தது. மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது சென்னை அருகே உள்ள புது கும்முடிப்பூண்டி கிராமம். திருவிழா உற்சாகத்தில் உள்ள மக்கள் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். ஆனால் இதே ஊரைச் சேர்ந்த 3 வீடுகள் மட்டும் துளியளவு உற்சாகம் கூட இல்லாமல் சோக ரேகைகளால் நிரம்பி கிடக்கின்றன. இவர்களும் திருவிழாவில் பங்கேற்க இருந்தவர்கள்தான். தங்கள் குடும்பங்களில் நிகழ்ந்த திடீர் மரண நிகழ்வுகளால் துயரத்தில் சிக்கிக் கொண்டு விட்டனர். நாகமணி வயது 18, பிரியா வயது 17, சரண்யா வயது 19. 3 பேரும் நெருங்கிய தோழிகள். பக்கத்து கிராமத்தில் உள்ள ஷூ ஃபேக்டரியில் வேலை பார்த்து வந்த 3 பேரும் குடும்பத்தின் வருவாய்க்கு முக்கிய பங்கு வகித்தனர். அவள் சம்பளத்தில் தான் அந்த குடும்பம் ஓடிக்கின்னு இருந்தது. ஆம்பளை மாதிரி பார்த்து இருந்தது 1 வருஷமா. சம்பளம் வாங்கின்னு வரமான்னு போயிட்டு தானே. சமீபத்தில் ஒரு நாள் ஷூ கம்பெனி பகல் நேரத்திற்கு பிறகு அரை நாள் விடுமுறை அளித்துள்ளது. திடீரென கிடைத்த விடுமுறையால் மகிழ்ந்து போன 3 பேரும் உடனே வீட்டுக்கு வரவில்லை. மாறாக இக்கிராமத்தின் எல்லையில் இருக்கும் எல்லையம்மன் கோவில் தெப்பக்குளத்திற்கு தங்களின் மற்றொரு தோழியுடன் சென்றுள்ளனர். அதே சமயத்தில் எல்லையம்மன் கோவிலில் தங்கியுள்ள இந்திராணி என்பவருக்கு தெப்பக்குளத்தில் ஏதோ அசம்பாவிதம் நிகழ இருப்பதாக சில நாட்களாக சிக்னல்கள் நினைவுகளில் வந்து சென்றுள்ளது. விஷயம் எங்களுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னையே எனக்கு தெரியும். இந்த ஏதோ இந்த குளத்தில் அசம்பாவம் நடக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இது பசங்களை யாரையும் சேர விடாத தேத்தின்னு இருந்தாங்க. இந்திராணிக்கு தோன்றிய அபசகுன நினைவுகள் நாகமணி தோழிகள் குளத்திற்கு குளிக்க வந்தபோது நிஜமாகிவிட்டன. ஆம், நாகமணி, பிரியா, சரண்யா 3 பேரும் குளிக்கும் போது எதிர்பாராத வகையில் குளத்தில் மூழ்கினர். கோவில் தெப்ப குளத்தில் 3 இளம் பெண்கள் மூழ்கியதை கேள்விப்பட்டு கிராம மக்கள் திரண்டு வந்தும் 3 பேரையும் காப்பாற்ற இயலவில்லை. 4 பேர் போய் வந்துருக்குதுங்க. அதில் 3 பொண்ணு அமுத்து போச்சு. 3 பொண்ணு அமுத்து ஒரு வழிக்கு ஒரு பொண்ணு ஓடி வந்து, அம்மா நீ ஓடியாங்க வந்து பாருங்க 3 பேர் அமுத்துட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து எங்ககிட்ட வந்து சொல்லிச்சு. நாங்கள் ஓடி வந்து அக்கம் பக்கங்கள்லாம் கூப்பிட்டு வந்து தூக்குனா 4 பக்கமும் தேடினாங்க. தேடினா வந்து தூக்கும்போது
ஒரு பொண்ணு தூக்குனா 2 பொண்ணு கூட கிளம்பி வருது அடியிலேருந்து. அவரை வந்து தூக்கி போட்டு நான் உயிர் இருக்குதுன்ட்டு அந்த குழந்தைங்கள போட்டு அமுக்கி அமுக்கி தண்ணி எடுத்தேன். அப்புறம் பார்த்தா செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருந்தது. 3 நாளாக நான் தூக்கமே இல்லை. இவங்க எடுத்து போன சாப்பாடு சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டோன்னே அங்கே தண்ணி அழகாக இருக்கும் அந்த குளத்துல. இவங்க போய் இறங்கியிருக்காங்க. இறங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பூசாரி அமுச்சிட்டு இருக்கிறாரு. போயிடுங்கம்மா, மணி ஆயிடுச்சு, சாமி இது மாதிரி கணத்துக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம், நாங்கள் நீ கிளம்பிடுமான்னு சொல்லிக்கிறாரு. இந்த பசங்க கிளம்பின பசங்க அவர் ஏற்றிட்டார், கரை ஏற்றிட்ட பசங்க திருப்பி வந்து அந்த பக்கமாக சுற்றிக்கின்னு வந்து இறங்கியிருக்கிறாங்க. இறங்கிட்டு இவங்க அந்த படியில் உட்காந்து குளிச்சிருக்கிறாங்க. போது குளிச்ச உடனே என்ன செஞ்சுருக்காங்க, எழுந்திருக்கிற சமயத்தில் அந்த பேண்டு போய் ஊந்துட்டுருக்கிறா. போது ஊந்துட்டு உடனே என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கை பிடிச்சிக்கினே அது அலையில் போயினே இருக்குதுல்ல, தண்ணி தட்டி விட்டா போயினே இருக்கும், அதை பிடிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. 3 பேருமே கை கூத்துனே அப்படியே ஊந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படியானது என தெரியாமல் 3 பேரின் குடும்பத்தாரும் தற்போது நொடிகளை நிமிடங்களாக கழித்து வருகின்றனர். பசங்க கூட சேர்ந்துக்கின்னு மாதிரி போய் யாரும் எதிர்பார்க்காது நாங்களாம், எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் இது. இப்போ என்ன பண்ண போகிறானே தெரியல, அதுன்னு தான் இருக்கிறோம் எல்லாரும். வாங்கி டைலர் கல்லேருந்து அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தா, இறந்த அன்றைக்கி முன்னன்னைக்கு தான் போட்டும்பாலானா வேணாம் நாளைக்கு போட்டும்பாருன்ட்டு அப்படியே வச்சுட்டு போனேன். வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கள் பொண்ணு 4 பேர் மாதிரி இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம் சார். நான் எவ்வளோ வட்டி கட்டியும் என் குழந்தைய பசியும் பட்டிமா இருந்தால் கூட ட்ரெஸ்ஸு 4 பேர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் கட்டி அனுப்பிச்சேன் சார். என் பொண்ணு எடுத்துன்னு வந்த ட்ரெஸ்ஸை கூட போடுறது கூட இல்லையா சார். அடுத்த வேலை சாப்பாட்டு கூட லாட்டி வச்சிருக்கிறேன். இங்கே ஒரு மாதம் வெளியே சொல்லலாம் அப்படி நான் காப்பாற்றி எனக்கு கைக்கு கிட்டுற சமயத்தில் விட்டுட்டேன் சார். நான் இந்த நிலையில் எல்லையம்மன் கோவில் திருவிழா சமயத்தில் 3 இளம்பெண்கள் மரணமடைந்ததால் கிராம மக்களும் திடீர் பீதிக்கு ஆட்பட்டுள்ளனர். அம்மனின் கோபம் காரணமாகவே 3 பெண்களும் மரணத்தை தழுவியதாக கிராமம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புது கும்மிடிப்பூண்டியில் உள்ள எல்லையம்மன் கோவில் மிகவும் பழமையான கோவிலாகும். ஒருத்தர் சீக்காயிட்டு பட்டு ஏதோ பல வைத்தியம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நான் இது இப்போ இந்த மாதிரி எனக்கு தீர்ந்து போனால் நல்ல மாதிரி ஆகிட்டான்ட்டு அவர் அந்த காலத்துலேயே ஒரு சின்ன கோயிலாக கட்டாங்க. கோயிலாக கட்டிட்டு இந்த குளமாக கட்டி விட்டுக்கிறாரு. அப்புறம் இந்த எங்கெங்கேயோ வைத்தியங்க இதை பார்த்துட்டு இந்த சின்ன குளமாக அந்த கட்டின குளத்தில் அந்த குளிச்சு அவர் நோயே வந்து விடுவிச்சு போச்சான். அதனால் இங்கேருந்து வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு துரும்பு எடுத்தால் கூட சரி, யார் எடுத்தும்போது எடுத்தாந்து போட்டுருவாங்க, தெரியாது எடுத்துருவாங்க, ஆனால் எடுத்தாந்து போட்டுருவாங்க. எல்லையம்மனின் அருளால் தான் தாங்கள் நன்றாக இருப்பதாக கிராம மக்கள் இன்றளவும் கருதுகின்றனர். தண்ணி தெளிவாக இருக்கும், அதில் கூட யாரும் வந்து குளிக்க மாட்டாங்க. இதில் வந்து குளித்தா இந்த பல மூலிகை வந்து அதில் உருவாகுது, அது நல்ல ஒரு நமக்கு நோய் தரும், நல்ல நம்பிக்கை ஓடுன்ட்டு அதில் வந்து குளிச்சுட்டு போனோம்னா ஒரு ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு கூட நாங்கள் காலையில் கூட பஸ் தண்ணி தான் வந்து இதில் குளிப்பேன். அந்த காலத்துலேருந்து இதில் தான் குளிப்போம் எங்கள் பெரியவங்க. இப்போ கூட நிறைய பேர் இதில் வந்து குளிச்சோம்னா ஒரு ஃப்ரீயாகிடும் உடம்பு, அதனால ஒரு தெம்பு இருக்கும். எங்களுக்கு அந்த அம்மா தான் எதனா ஒரு உடம்பு சரியில்லைன்னா அந்த அம்மா கிட்ட அந்த திருநூறு எடுத்து வச்சோம்னா உடனே சரியாயிடும். இல்லை எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, அந்த அம்மா கிட்ட போயிட்டு ஓ நல்லதம்னா இப்போ இப்படி இருக்குது எங்களுக்கு நீ தாம்மா பார்க்கணும் அப்படின்னா உடனே அதான் அந்த கோயிலான்றது வீட்டாண்ட வரது கட்டியுமே அது உடம்பு நல்லாயிடும். ஒரு நமக்கு மனசு நிம்மதியும் கிடைக்கும். அந்த அம்மா கோயில் சுத்தினாவே ஒரு நிம்மதியும் கிடைக்கும். 3 இளம் பெண்களின் துர்மரணம், அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம், இதே போன்ற நிகழ்வுகள் பல இடங்களில் நடந்திருக்கின்றன. அது பற்றி நம்முடைய நிகழ்ச்சியிலே கூட பார்த்திருக்கோம். பேய், பூதம், அமானுஷ்யம், இது எல்லாவற்றையும் தாண்டி இதில் உளவியல் ரீதியான காரணங்களும் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். இடைவேளைக்கு பிறகு PSKCMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என்ன, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். PSKCMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என்ன தொடர்கிறது. வெல்கம் பேக் டு PSKTMT ஸ்ட்ராங் நடந்தது என்ன, துர்மரணங்களும் தூங்கா கிராமமும்.
மேன்ஷன்ல ஒரு விடுதியில ஒரு அறையில 5-6 நண்பர்கள் ஒன்றாக தங்கியிருக்காங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு பேய் இருக்கு, அல்லது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் வர ஆரம்பிச்சு அதை அவர் அடுத்தவங்கள்ட்ட கன்வே பண்ண ஆரம்பிச்சார்னா அது வரைக்கும் அந்த உணர்வோடு இல்லாமல் இருந்த மற்ற நண்பர்களுக்கும் அப்படி ஒரு ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இதுதான் மாஸ் சைக்காலஜி. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாத பூஜைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் எல்லையம்மன் உக்கிரமாக இருப்பாள் என்று கருதும் கிராம மக்கள் அம்மனை குளிர்விக்க வருடம் தோறும் ஏற்பாடு செய்வார்.